இந்த இன்னேலருக்குள்ள இருக்கிற சால்புட்டமோல் அப்படிங்கிற ஒரு மெடிசன் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். திடீர்னு ஏன் மூச்சு விட கஷ்டமாகுது? நம்ம நுரையீரலுக்குள்ள காத்து போறதுக்கு ஏராளமான மெல்லிய குழாய்கள் இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்துல தூசி, புகை அல்லது ஒவ்வாமை படும் பொழுது நம்ம உடம்பு அதை ஒரு ஆபத்துன்னு புரிஞ்சுக்குது. உடனே நுரையீரல்ல இருக்கிற காத்து குழாய்களை சுத்தி உள்ள தசைகள் பயந்து போய் சுருங்கிடும். இதனால காத்து போகும் பாதை சுருங்கி காத்து உள்ள போக முடியாம மார்பு இறுகி மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறோம். இப்போ இந்த இன்னேலர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இது மாத்திரை மாதிரி நேரா வயிற்றுக்குள்ள போய் ரத்தத்துல கலக்காம ஒரு புகை மாதிரி தொண்டைக்குள்ள இறங்கி சுருங்கி போயிருக்கிற நுரையீரலின் காற்று குழாய்களுக்கு நேரடியா உள்ள போயிடும். காற்று குழாய் தசைகளோட செல்கள் மேல β2 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ பூட்டுகள் இருக்கும். நாம இந்த சால்புட்டமல் இழுத்த உடனே நேரா அது அந்த பூட்டுக்கு போய் ஒரு சாவி மாதிரி வேலை செய்யும். அது வரைக்கும் இறுக்கமா இருந்த காற்று குழாய்களின் தசைகள் ரிலாக்ஸ் ஆகி தளர்ந்து போகும். தசைகள் தளர்ந்ததும் சுருங்கி போயிருந்த காற்று பாதை பலூன் மாதிரி விரிவடைஞ்சு அகலமாய் அவ்வளவுதாங்க. அடைபட்டு இருந்த காற்று பாதை திறந்த உடனே வெளியில இருக்கிற ஆக்சிஜன் மலமலன்னு உள்ள போய் நுரையீரல் நிரம்பிடும். உடனே சுவாச பாதை இயல்பு நிலைக்கு வந்து நல்லா மூச்சு விட முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இதை எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.